ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்லெஸ் ப்ளம் கேக் தான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளம் கேக் பார்த்திங்க அப்படின்னா செம சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் செம டேஸ்ட்டாகவும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேக் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும், நட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் நான் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கிரேப்ஸ் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், பேரிச்சம்பழம் 2 எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிரான்பெரி 1 டேபிள் ஸ்பூன், செர்ரி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். எல்லா கலர்லையும் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அடுத்து பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஏப்ரிகாட் 1 டேபிள் ஸ்பூன். நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஊற வைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கிரேப் ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 ஹவர்ஸாக ஆரஞ்சு ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். எப்படி ஊறி இருக்குன்றதை பாருங்கள். இந்த கேக்கில் நம்ம சில ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும். அது என்கிட்ட பவுடராக இல்லாததுனால இது எல்லாத்தையும் நான் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். இது அரைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நட்மக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு சுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் பவுடராக இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், அரைக்கணுங்கிறது இல்லை. இப்போ நான் இதை அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பவுடராக்கி அரைச்சிட்டு வந்துட்டேன். சுகர் சேர்த்துருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக எல்லாமே நல்லா பவுடராக அரைப்பட்டுடுச்சு. இந்த கேக்குக்கு நம்ம ஒரு கேரமலைஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சுகரை சேர்த்துக்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிடாதீங்க, அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகும். ஃப்ளேம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒரு கரண்டியால் அதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி போயிடும். இப்போ அந்த சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற கேரமலைஸை இந்த நட்ஸ் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இதிலே ஊறட்டும். மிக்சிங்க்கு தேவையானது என்னென்னங்கிறது பார்த்துக்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் ஒரு 1/3 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத கெட்டி தயிராக எடுத்துக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும், அது அந்த பவுடரை அரைச்சதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடையை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நம்ம சலிச்சு விட்டுக்கலாம். இதில் நீங்கள் கொக்கோ பவுடர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற வச்சுருந்த நட்ஸு எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம
இதை ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு ஸ்கொயர் பேனில் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் ரவுண்டு பேன் எதில் வேணாலும் ஊற்றிக்கலாம். மாவு எல்லா பக்கத்துலேயும் படுறது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ்க்கு பதிலாக கிரேப் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் பேட்டரை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. மேலே அப்படியே டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மேலே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவனில் 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்திருந்தேன். இப்போ நான் அவன்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட எக்லெஸ் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கேக்கோட ஸ்மெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேக்கு உள்ளேயும் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.